பரவாயில்ல நினைக்கட்டுமா? என் அம்மா மகள் சுந்தரி அழகிய ஓலை அந்த ஓலை எவ்வளோ நீங்க தைரியமா செல்பிச்சு பகவருக்கு வந்த ஓலை ஏன்னு பார்த்தோம் படிச்சோம் அதை கொளுத்துட்டோம் அந்த ஓலை வராது தர முடியாது வாடா போலாம் எரிந்த ஓலை அதே கொளுத்துட்டோம் செத்த பிடத்துக்கு அந்த சாவடியாக நான் பாக்குறேன் அதையாது நீ எங்கடா குடுறா இங்கதான் வா பாத்தனா என்னாச்சு அது கைக்கு மாய் பேசி பேர் காட்டி மூச்சு கைக்கு பேசி மேல் காட்டி அது பழது காட்டி மூச்சு என்ன பண்றாதீங்க அம்மா அது போதுல போறது வராது வாடா போலாம் ஏ சுடுகாட்டுக்கு சென்ற பிணம் மீண்டும் திரும்பி வராதுடா வராது நீ சொல்ற நான் சொல்றேன் வரும் நான் சொல்றேன் அந்த ஓலையினால் வரவழைக்கிறேன் வர முடியாது பூச்சி காட்டுறா அது வராதுமா நீ பார்த்தது நானு அதானே எப்படி வரும் அது எப்படி வரும் அட போடா போமா நான் பாக்குறேன் போமா வரும் என்றால் செத்த போல எழுதுவாரு நீ சும்மா நாள் சொல்லி வரும் எரிந்த ஓலை மீண்டும் வரும் அட எங்க வரும் டேய் கீழ மூத்திர மேய்ச்சா எப்படி மேல ஏறும் என் தாய் நினைத்தார் எந்த தாய் என் பெரியம்மா என் பெரிய தாய் பாஞ்சாலி அவன் நினைத்தார் எரிந்த அவளை மீண்டு வரும் அது எப்படி வந்து நான் பார்ப்போம் தாயே உன் அன்பு புதல்வன் அழைக்கின்றேன் ஏன் என் பேர் பட்டவங்க கற்பு காது வந்தாதி அம்மா காதாலே கமுதாமியே கற்பினிக்கு எடுத்துக்காட்டாக சொல்லும் தாயே இந்த தமையனை காக்க வரமாட்டாயா அது மட்டும் நான் ஏன் அழைக்கின்றேன் அந்த மகன் மகன்
அபிமன்னன் என்று நினைத்தால் என் தாயார் என் ஆசை கிளைந்த சுந்தரியால் எழுதி வரவிட்ட ஓலையை எரித்து விட்டார்கள். அந்த ஓலை இந்த அன்பு புதல்வனுக்கு மீண்டும் வர வேண்டும் தாயாரே. அம்மா சொல்லிட்டு போனே எப்படி நான் கொண்டு வரேன் அது வராது போமா பானை அது எப்படி ஒட்டும் ஒட்டி போச்சுனா உடஞ்ச பானை எப்படிமா ஒட்டும் உடஞ்ச பானை ஒட்டாது சுடுகாட்டுக்கு போனது அது திரும்பி வராது அம்மா கண்ணில் இல்ல வராதுன்னு சொன்னல. சுடுகாட்டுக்கு போன திரும்ப கறந்த பால் முளைக்கிறாரு மாயா ஆயாவா ஆண்மை தவறில்லை. எரித்த ஓலை என் தாய் திரௌபதியை நினைத்தவுடனே அண்ணன் அருளால் எரிந்த ஓலை மீண்டும் சேர்ந்து புதிதாக வந்து விட்டது. பிரிச்சு பாரு எப்படி வந்து தெரியல எப்படி வந்தது. நீயே படிச்சுட்டு போன அதான்